வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் ரத்தசாலி இட்லி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரத்தசாலி 2 டம்ளர் எடுத்துக்கலாம். இந்த அரிசியில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. இது எவ்வளோ சிறுசாக இருக்குது பாருங்கள். அரிசியே இது நல்லா சிவப்பு நிறத்துலேயும் ரொம்ப சிறுசாகவும் இருக்கும். 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு 2-3 டைம் நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இது நைட்டே நான் அரிசியை ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் நல்லா ஊறட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். எந்த டம்ளரில் அரிசி அளந்தோமே அதே டம்ளரில் அரை டம்ளர் உளுந்து 2-3 டைம் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியை ஊற வச்சிடலாம். நான் காலையில் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஊற வச்சேன். அது 12 மணி நேரம் 10 மணி நேரம் ஆன பிறகு நீங்கள் ஊற வச்சா போதும். 12 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் அரிசி. உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள். ரத்தசாலி அரிசியில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. வைட்டமின் பி, இரும்பு, மெக்னீஷியம் எல்லாமே இருக்குது. இப்போ இது ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். ரத்தசாலி அரிசி சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்த சிவப்பு அணுக்களை அதிகரிக்க செய்யும். அலர்ஜி, தோல் நோய், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யும். இப்போ அரிசியை நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 2 தடவை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அரிசி கொஞ்சமாக இருக்கிறனால நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நிறையா இருந்ததுன்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரிசி கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நான் எங்கே வாங்கினேங்கிறத அரிசி டீட்டெயில்ஸு. நீங்கள் வேணும்னா அதில் கூட வாங்கிக்கோங்க. அரைச்ச மாவை பவுலில் ஊற்றிக்கலாம். மிச்சம் இருக்கிற அரிசியையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரிசி சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிறு தொந்தரவு, கல்லீரல் தொந்தரவு, ரத்த அழுத்தம், சிறுநீரக கோளாறு, சர்க்கரை நோயாளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த அரிசி சாப்பிட்டிங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள். இதையும் பவுலில் ஊற்றிடலாம். இந்த அரிசி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வாதம், பித்தம், கபம், நாடி நிலைகளை சுத்தம் செய்யும். நரம்பு வளமீனமாக இருந்ததுன்னா அதையும் சரி செய்யும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். தாய்ப்பால் நல்லா சுரக்கும். கர்ப்பிணி பெண்ணுகள் இது சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த அரிசி நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மாவு கெட்டியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. நம்ம இட்லி ஊற்றுற பதத்துக்கு மாவை ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கட்டும். நம்ம மூடி போட்டு மூடிடலாம். 8 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். அதுக்கப்புறம் இட்லி, தோசை, பணியாரம் எல்லாமே செய்யலாம். அதில் இதை நல்லா புளிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம இட்லி ஊற்றிடலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம் நேற்றே. அதனால் உப்பு எதுவும் தேவையில்லை. நம்ம அப்படியே இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி தட்டில் நம்ம எல்லா தட்டுலேயும் எண்ணெய் தடவிக்கலாம். உங்கள்கிட்ட துணி இருந்ததுன்னா நீங்கள் துணி கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் தடவுறதுக்கு பதிலாக இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது கொதிச்சிட்ருக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம மாவை ஊற்றிட்டு இட்லி தட்டை அதில் வச்சுக்கலாம். இதில் பாயாசம், கஞ்சி எல்லாமே செய்யலாம். நான் ஒன்று ஒன்றா செஞ்சு காட்டுறேன். இந்த அரிசியில் இட்லி பாத்திரத்தில் தண்ணியும் காஞ்சிருச்சு. நம்ம மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 8 to 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். எனக்கு 10 நிமிஷம் ஆச்சு இது வேகிறதுக்கு. நீங்கள் 8 நிமிஷத்தில் எடுத்து பாருங்கள். வேகலை அப்படின்னா மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் விடுங்க. இப்போ கத்தியால் இந்த மாதிரி குத்தி பாருங்கள். கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தது. நான் மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இட்லி எடுத்தேன். நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா சாஃப்டான இட்லி கிடைக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே நல்லா சாஃப்டாக உங்களுக்கு பஞ்சு போல் இருக்கும் இந்த இட்லி. இந்த மாவில் பணியாரம், தோசை எல்லாமே சுடலாம். இப்போ நம்ம தோசை சுட்டு காட்டுறேன். எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு நான் எண்ணெய் ஊற்றுறேன். திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வேகட்டும். உங்களுக்கு மூடி போட்டு மூடினாலும் மூடி போட்டு மூடி ஒரு பக்கமாக வெந்து அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. உங்கள் விருப்பம்தான். 2 பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம். ரத்தசாலி அரிசி இட்லி தோசைக்கு சட்னி, சாம்பார் எதுனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சுவையான ரத்தசாலி இட்லி தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.